Hello students, welcome to Accountancy Easy. நம்ம இப்போ sum number 21 discuss பண்ணலாம். 21 sumல Anand and Narayan are partners in a firm sharing profits and losses in the ratio of 5:3 கொடுத்திருக்கு. On 1st January 2018 capital கொடுத்திருக்கு. 1st January அப்ப என்ன capital? Opening capital 50,000 30,000 respectively. பார்ட்னர்ஷிப் டீட்ல என்ன சொல்லியிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6%. அப்போ 6% எப்படி கண்டுபிடிக்கணும்? 50,000 இன்டூ 6/100 போட்டோம்னா 3,000 வரும். அண்ட் தென் அனதர் பார்ட்னருக்கு நாராயணனுக்கு 30,000 இன்டூ 6/100 போட்டோம்னா 1,800 வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜில் இல்லை, அமௌண்ட்டே கொடுத்தாச்சு. ஆனந்துக்கு 1,000, நாராயணனுக்கு 800. நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் பிஃபோர் கன்சிடரிங், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ண முன்னாடி 35,000 நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள ஜேர்னல் என்ட்ரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அஸ்யூம் தட் தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு எத்தனை ஜேர்னல் போடணும்? 2 ஜேர்னல், ஒன்று ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஒன்று சார்ஜ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று க்ளோஸ் பண்ணுறது அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு போடணும்னு தெரியும். இப்போ என்ன ஜேர்னல் எழுதணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஏன்னா இது எக்ஸ்பென்ஸ், டெபிட் த எக்ஸ்பென்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஆனந்த்ஸ் கேபிட்டல், நாராயணன்ஸ் கேபிட்டல்னு போடணும். அமௌண்ட் எவ்வளவு? 3,000 1,800. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஆனந்த்ஸ் கேபிட்டல், நாராயணன்ஸ் கேபிட்டல் 3,000 1,800 4,800 ஆட் பண்ணி போட்டுட்டோம். அடுத்து என்னது? இது ப்ரொவைட் பண்றதுக்கு என்ட்ரி. அடுத்த ஜேர்னல் என்ன? இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை க்ளோஸ் பண்றது அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷனுக்கு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்க இருக்கு? டெபிட்ல இருக்கு. ஸோ இதை கிரெடிட்டுக்கு கொண்டு வந்துட்டா க்ளோஸ் ஆயிடும். கிரெடிட்டுக்கு கொண்டு வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷனை டெபிட் பண்றோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். எவ்வளவு அமௌண்ட்? 4,800 க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் சம்மிலேயே கொடுத்துருக்கு. இதுக்கு ஜேர்னல் என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இன்கம் ஃபார் த பிசினஸ், அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கிரெடிட்ல வரணும். ஸோ ஆனந்த்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், நாராயணன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் சம்மில் 1,800 கொடுத்துருக்கு. ஸோ டோட்டல் எழுதிட்டோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணணும், இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கிரெடிட்ல இருக்கு, இப்போ நான் டெபிட் பண்ணிடணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். இந்த 1,800 எழுதிட்டோம். சாரி, இது 1,800 எழுதிட்டோம். அடுத்தது இது 2 ஜேர்னல் எழுதிட்டோம். இது என்ன ஜேர்னல் அப்படின்னா, இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன். இதுல ஜேர்னல் மட்டும் கேட்கல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் கேட்டிருக்கு. இந்த ஜேர்னல் என்னன்னு நான் சொல்றேன். இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் கேட்டா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டபுள் பேஜ் எடுத்துக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் எழுதிடுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து வந்த நெட் ப்ராஃபிட். அது சம்மிலேயே கொடுத்திருக்காங்க. சம்மில் எவ்வளவு கொடுத்திருக்கு? நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் 35,000. இந்த 35,000 இங்கே எழுதிட்டோம். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 35,000. நம்ம ஆல்ரெடி 22nd சம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு 22nd சம்மில் சொல்லி இருக்கிறோம். சரி, அப்போ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது கிரெடிட் சைடில் எழுதியிருக்கோம். நீங்கள் 22nd சம்ம ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் ஜேர்னல்லாம் புரிஞ்சிடும். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 35,000 எழுதிட்டோம். அதுக்கு கீழே என்ன போடணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 1,800, ஏன்னா இது இன்கம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் என்னது? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைடில் எக்ஸ்பென்ஸும் கிரெடிட் சைடில் இன்கம் எழுதுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இன்கம் இங்கே எழுதிட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த ஃபர்ம், பிசினஸ்க்கு இது எக்ஸ்பென்ஸ், அதனால டெபிட் சைடு எழுதிட்டோம். எழுதிட்டு என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். இங்கே ஆட் பண்ணீங்கன்னா 36,800, இங்கே 4,800 தான் இருக்கு. ஸோ இது என்ன? பேலன்சிங் ஃபிகர். இந்த பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைட்ல வந்தா இது ப்ராஃபிட்னு அர்த்தம், கிரெடிட் சைட்ல வந்தா லாஸ். நம்ம எப்படி நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட்லாம் டெபிட் சைட்ல வந்தா ப்ராஃபிட் சொல்லுவோம்,
அதே தான். அப்போ இந்த 32,000 என்ன பண்ணணும், பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துடணும். அதாவது இது பிஸ்னஸில் வந்த ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்ல இருந்து பார்ட்னர்ஸ்க்கு சேர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லாம் கொடுத்துடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர்ற ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துடணும். எந்த ரேஷியோவில் பிரிக்கணும், சம்மில் கொடுத்துருக்கும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3. அந்த 5:3ல 32,000 பிரிக்கணும். 32,000 into 5/8 ஒருத்தருக்கு 5:3. ஸோ 5/5 + 3 8 ஒருத்தருக்கு, இன்னொரு பார்ட்னருக்கு 3/5 + 3 8. இந்த மாதிரி பிரித்து கொடுத்துடணும். சரியா? இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நம்ம 2 ஜேர்னல் எழுதிட்டோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கு 2 ஜேர்னல் எழுதிட்டோம். இது என்ன, இதுக்கும் ஒரு ஜேர்னல் எழுதணும். இது என்ன ஜேர்னல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் டெபிட்ல இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஆனந்த்ஸ் கேபிட்டல் 20,000, டு நாராயணன்ஸ் கேபிட்டல் 12,000 எழுத வேண்டியதான். அதுதான் இந்த ஜேர்னல். இது என்னன்னா ப்ராஃபிட்டை நம்ம பிரித்து கொடுத்துட்டோம், அதை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இந்த பேலன்சிங் ஃபிகர் 32,000 டு ஆனந்துக்கு பிரித்து கொடுத்தது 20,000, நாராயணனுக்கு பிரித்து கொடுத்தது 12,000. ஸோ இந்த ப்ராஃபிட்டை இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது யாரோடது, பார்ட்னர்ஸ்க்கு உள்ள ப்ராஃபிட். ஸோ பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்திருக்கு. புரிஞ்சிச்சா? நீங்க என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் போட்டுட்டு கூட இடம் விட்டுட்டு ஜேர்னலுக்கு நீங்க இதை போட்டுட்டு கூட போடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு அமௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஜேர்னலை ஃபில் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கு ஜேர்னல் தெரியும் உங்களுக்கு, ஜேர்னலில் எழுதிக்கலாம். அமௌண்ட்டு இதை எடுத்து எழுதிடலாம். எக்ஸ்ட்ராவா இந்த ஜேர்னல் போட்டாகணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஜேர்னல் கேட்டால் இந்த ஜேர்னலும் எழுதி தான் ஆகணும். இதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஆனந்த்ஸ் கேபிட்டல், நாராயணன்ஸ் கேபிட்டல்னு வரும்.